வணக்கம் மக்களே. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து ஒரு 2.1 டிசியில் 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஒரு டிராக்டருக்காக இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நம்மள்கிட்ட ரீஒர்க் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மணப்பாறை பெருமாம்பட்டி அப்படின்ற ஊர்லேருந்து கிருபாகரன் அப்படின்ற கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. இதுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா குமார், அதாவது மோனோ போர்டும் ஸ்டீரியோ போர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 வோல்ட் ரெகுலேட்டரு, அடுத்து மகாராஜா சபுபுரி, பிடியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உதயா பிடி போட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா கிங்கில் வந்து ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 வோல்ட்டு கொடுத்தா 32 வோல்ட் வர்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக வயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி இன் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கம்பெனின்னு தெரியலையே போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேஷன் லைட்டு கொடுக்கல. இது எங்கே பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நம்ம ரீவொர்க் பண்ண போகிறோம். இதை எல்லாமே பிரிச்சுட்டு நம்ம இதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலாக எல்லாமே தனித்தனியாக எடுத்துட்டேன், பிரிச்சாச்சு. சேஸ் மட்டும் தனியாக இருக்குது. கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஆகிடுச்சுங்க. தெரியுதுங்களா? ரிப்பன் ஒயர் மட்டும்தான் நல்லாயிருக்கு, மற்றெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஹார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே இந்த கேபிளாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து புதுசாக கேபிள் யூஸ் பண்ண போகிறோம். நீட்டாக எல்லாமே பிரித்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தப்பல பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீட்டாக கொய்வர் பண்ணாமே அப்படியே போட்டிருக்காங்க. கையெல்லாம் அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கிழிச்சு விட்ரும். தெரியுதுங்களா? பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். அப்படியே ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டாங்க. இந்த பக்கம் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, அந்த இதை ஃபுல்லாகவே கொய்வார் மாதிரி பண்ணி விட்ருங்க. பண்ணால் தான் இந்த மாதிரி கையில் பிடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது ஆம்பிள்ஃபயரை கையில் பிடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னா கிழிச்சு விட்ரும் கையை. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4.1, அதாவது 2.1 இருந்ததை நம்ம ரீஒர்க் பண்ணி நம்ம கஸ்டமருக்காக 4.1 கொடுத்துருக்கோம். இதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிலேருந்து யூஎஸ்பி போர்டு எடுத்துகிட்டு நம்ம ஐப்ளேயில் போட்டு கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்ட்ரா சரௌண்டு, இது பேஸு, இது ட்ரிபிள். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பு வால்யூம் கண்ட்ரோலு, இது மாஸ்டரு. இது எல்லாமே டோட்டலாக இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் ஆகும். லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் இந்த மாஸ்டர் ஒர்க் ஆகும். மற்ற எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்க கையில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிகேட்டருக்காக ஒரு எல்இடி கொடுத்துருந்தோம், அவங்க கொடுக்கல, நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அதில் இருந்தது எல்லாமே ஹோல்ஸ் வந்து நம்ம அடைச்சி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ பேக் சைடில் பார்த்துடலாங்க. பேக் சைட்லேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக லாக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஃபேன் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஜாக் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சப்வூஃபருக்கு மட்டும் இதில் இண்டிவிஜுவலாக வந்துடும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டுக்கு மட்டும் 2 சேனலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எல்லாமே ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி 2 ஸ்கொயரும் வயர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக உள்ளுக்குள்ளே நம்ம இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து சத்தியில் வந்து 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரே வோல்ட்டு தான். 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 36 வோல்ட் வந்து வர மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சப்புக்காகவும் ஒன்று வந்து லெஃப்ட் ரைட்டுக்காகவும் கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்த குமாரில் வந்து ஸ்டீரியோ போர்டும் மோனோ போர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சபுபிரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சபுபிரி தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடி நம்மளோட பிடி. அதே மாதிரி சரௌண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சரௌண்டு தான். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட 7379 யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. சரௌண்டுக்காக ஐப்ளேயில் நம்ம யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி இண்டிகேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலரில் இண்டிகேட் லைன் ஒன்று கொடுத்துருக்கேன். செட்டை ஒரு டைம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா செட்டை ஆன் பண்ணியாச்சு. இதுதான் இண்டிகேட் லைன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக வந்து இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக கஸ்டமர் வந்து கேட்டிருந்த ஸ்பீக்கரு நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பீக்கரும் சரௌண்டுக்கும் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க கிட்டாரோட. இப்போ நான் அந்த ஸ்பீக்கரும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டாரில் 2 பாக்ஸும் அடுத்து வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்களே வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. நல்ல குவாலிட்டியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இன்ச்சுங்க உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா. 120 மேக்னெட்டு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ohmஸும் அண்ட் 8 ohmஸ்லையும் உங்களுக்கு ரன் ஆகும். வாட்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 வாட்ஸு உங்களுக்கு 100 வாட்ஸ் டு 200 வாட்ஸ் பக்காவாக வேலை செய்யுங்க. இதான் கோன் வந்து ரெட் கலர் பேப்பருங்க, நல்லா பக்காவாக ட்ரைவ் ஆகும். இது மாதிரி கேட்டிருந்தாங்க, நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் இல்லை ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.